கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் மறக்கப்படுவதில்லை. திருப்பாடல்கள் 31 அதிகாரம் 12 இறந்தோர் போல் நினைவினின்று நான் அகற்றப்பட்டேன், உடைந்து போன மட்கலம் போல் ஆனேன். பிரியமானவர்களே, யோசேப்பை அவரது சகோதரர்கள் அற்பமாய் எண்ணி அவனை அடித்து குழியில் போட்டனர். பின்னர் அவனை அடிமையாய் விற்றுவிட்டனர். ஆனால் இறைவன் யோசேப்பை அப்படியே விட்டுவிடவில்லை. அவனை எகிப்திற்கு அதிபதியாய் மாற்றினார். மேலும் தன்னை அழிக்க நினைத்த சகோதரர்களையே பராமரிக்கும் அளவிற்கு உயர்ந்து நின்றார். இதே போன்று சவுலுக்கு பதிலாக ராஜாவாய் தேர்ந்தெடுக்க சாமுவேல் சென்றிருந்தார். ஈசாய் தன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சாமுவேல் முன் கொண்டு வந்து நிறுத்தினார். ஆனால் இறைவன் அவர்கள் யாரையும் தேர்ந்தெடுக்கவில்லை. அனைவரும் தாவீதை மறந்தே போயினர். அவன் அற்பமாக எண்ணப்பட்டான். ஈசாயிடம் சாமுவேல், உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று கேட்டபோது, இளையவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று கூறியபோது அவனை அழைத்து வரச் சொன்னார். அவனை ராஜாவாய் தேர்ந்தெடுத்தார். அன்பானவர்களே, இந்த உலகம் நம்மை அற்பமாய் எண்ணினாலும் இறைவன் நம்மை ஒருபோதும் மறக்க மாட்டார். யார் உங்களை உதறி தள்ளினாலும் அவர் உங்களை தள்ளாத தேவன். எனவே எதை குறித்தும் கலங்காதிருங்கள். அன்பு இறைவா, யார் மறந்தாலும் நீர் எங்களை மறவாத தேவன். நீரே எங்களை ஆசீர்வதித்து மறவாது நினைத்தருளும் இறைவா. ஆமேன்.